ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹையரார்கி? இப்ப ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு பேசி கார்னர் பண்ணும்போது பிக் பாஸ்ல லாஸ்ட் வீக் தீபக் அண்ட் அருண் 2 பேருக்குள்ள லேபர் ஓரியன்டட் ஜாப், ஸ்கில் ஓரியன்டட் ஜாப் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமானது. இந்த நிலையில் இந்த வீக் சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி அதை வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது தீபக் வந்து லேபர் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னதை ஒரு உதாரணமாக தான் சொன்னாரே தவிர அதை வந்து உங்களை மீன் பண்ணி சொல்லலை, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க அருண் அப்படின்றது போல சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் அருண் அதை கடைசி வரைக்கும் ஒத்துக்காமல் நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்றது போல கிச்சனில் போய் நின்று பேசிக்கிட்டே இருந்தார். இந்த நிலையில் விஜய் சேதுபதி மைக்கில் அதை பற்றி பேசி நான் வந்துட்டு உங்களுடைய கேம் இந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கும் மஞ்சரிக்குமான இஷ்யூ வந்தப்போ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலையே, நான் அப்போ ரைட்டாக தானே பேசியிருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்றது போல விஜய் சேதுபதி அன்றைக்கான எபிசோடில் பேசி முடிச்சாரு. இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அண்ட் அருணுடைய லவரான அர்ச்சனா இப்போ இதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபக் வந்துட்டு லேபர் ஓரியன்டட் ஜாப், ஸ்கில் ஓரியன்டட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. இது வந்துட்டு ரொம்பவே தப்பு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் அப்படின்றது போலலாம் சொல்லி கலாய்க்கிறாரு. லேபருக்கு இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஆனால் இதை ஜஸ்ட் லைக் தட் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுறாரு ஹோஸ்ட்டு. ஆனால் வந்துட்டு அருணை வந்துட்டு அவ்வளோ நேரம் கார்னர் பண்ணி நீ பண்ணினது தப்பு அப்படின்றது போல் பேசுகிறாங்க. ஹோஸ்ட் முதல் கொண்டு இந்த மாதிரி கார்னர் பண்ணால் நம்ம பற்றி எங்கே வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அருண் நினச்சிக்கிட்டு அவருடைய பக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமலே விட்டுட்டாரு. இல்லைனா அவர் இதை நான் ஒரு குடும்பமாக தான் சார் நினச்சேன், இங்கே வந்து வேலை அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது, இதை வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நினச்சேன், அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு லேபர் அப்படின்னு சொன்னதே தப்பாக போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் கார்னர் பண்ணி கொஸ்டின் கேட்டதுனால அவர் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அதனால தான் அவரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கிச்சனில் அருண் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்கிட்ட மைக்கில் பேசுனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு வச்சு கன்ஃபெஷன் ரூமில் பேசுனதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்றது போல் அர்ச்சனா பேசியிருக்காங்க.